நோட்டிபிகேஷன் அதாவது 20/5/2026 அந்த தேதியோட நோட்டிபிகேஷன் படி தான் இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் நேர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்து பெற்றிருக்காங்க. அதை நம்ம ஸ்டே வாங்கலைன்னா நம்மளுடைய இடஒதுக்கீடு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. We will do from as per the legal as per legal whatever law of the land at that moment, we will definitely implement that. Now, apart from fees, what we are trying to impress is that we will be losing this reservation seats. Can we impress upon them to share seats, at least the new deemed universities? Can we ask them, can we follow the Karnataka model and ask them to share seats? Yes, we'll explore all possible ways to ensure that our the state's interest is protected. வரக்கூடிய ஆண்டுகள்லயும் இதே மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் டீம்டு போயிட்டே இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த இனிமேல் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகத்துக்கு இன்னும் அந்த துணைவேந்தர் அப்பாயிண்ட் பண்ணல. அந்த கேஸ் இருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி தான் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தெளிவான ஒரு டைரக்ஷன்ஸ் மூலமாக எந்தெந்த கல்லூரியில் என்ஓசி அப்ளை பண்ணாங்களா உடனடியாக ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர்ல நம்ம ஏன் கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர்ல அந்த வெல்லின் டைம் அந்த 60 நாளுக்கு ரொம்ப முன்னாடியே எந்தவித லீகல் லூப் ஹோல்ஸ்க்கும் இடம் கொடுக்காம பண்ணணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம். இல்ல சர்ச் கமிட்டில தான் இப்ப என்னன்னா யூஜிசி வந்து அவங்களோட நாமினி ஒரு சர்ச் கமிட்டில அவங்களோட நாமினி இருக்கணும்னு சொல்றாங்க. நாம இருக்க வேணாம்னு சொல்றோம். அவங்க யூஜிசியில அவங்களுடைய கோரிக்கைப்படி நம்ம அவங்களோட நாமினி வச்சிருந்தோம்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் குறைஞ்சிடும். அதனாலதான் டிலே ஆகுது. சான்சலர் யாருன்னு யூஜிசி நாமினி யாரு யூஜிசி நாமினியை நம்ம இப்போ அந்த சர்ச் கமிட்டியில அக்செப்ட் பண்றோமா இல்லையா? பிகாஸ் ஏன் கேட்கறேன்னா நேற்று ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல யூஜிசி மெம்பர் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ அதை சேர்த்து 5 மெம்பர் கமிட்டியை நம்ம போட போறோம். அதுக்கான ஹையர் எஜுகேஷன் மட்டும் நம்மளுக்கு போட அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க. இது கரெக்ட். கவர்னரா சான்சலருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். பிகர் கொஸ்டின் சான்சலர் இஸ் கவர்னர் ஒரு சீஃப் மினிஸ்டர். ஸோ அதுக்கும் நம்ம வாட் எவர் ஹையர் எஜுகேஷன் வீல் கலந்து பண்ணிக்கலாம் சார். பாத்தீங்கன்னா லார்ஜர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சான்சலர் யாரு அப்படிங்கிறது, முதலமைச்சரா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா இல்ல ஆளுநரா அப்படிங்கிறது. இதை தாண்டி இந்த யூஜிசி நாமினி இருக்கணுமா வேணாமாங்கிறது ஒரு லார்ஜர் கொஸ்டின். மற்ற டிபார்ட்மெண்ட்டும் சம்பந்தப்பட்டிருக்கு. அன்பு முதலமைச்சர்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கும். கிட்னிக்கு நம்ம கேஸ் ஃபைல் பண்றோம் சார். இன்னொரு விஷயம் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கிறேன். இந்த கிட்னி திருட்டு ரேக் அந்த சம்பந்தமா ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மற்றும் அந்த டாக்டர் மேல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இப்ப அந்த அரசு வழக்கறிஞர்கள்லாம் அப்பாயிண்ட் பண்ண பிறகு அங்க இருக்கிற திருச்சி சார், நாமக்கல் ஜேஎம் கோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். அந்த டீடைல்ஸ் நான் கொடுத்துறேன். ஏஜி ஒபினியன் இந்த ரிட் பெட்டிஷன் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி விஷயமா எப்ப ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏஜிட்ட ஒபினியனா நேத்தே வாங்கிட்டோம். போட்டு வாங்கிருக்கோம் சார். இன்னும் கொஞ்சம் டீடைலா கொடுக்குறாங்க சார். ஏஜியோட அட்வைஸ் படி ரிட் பெட்டிஷன் அவங்க ஃபைல் பண்ணுவோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடுவோம். அதாவது இன்னொரு விஷயம், தனியார் கல்லூரிகள்ல இந்த மாதிரி 4.5 வருஷம் தான் ஃபீஸ் கலெக்ட் பண்ணோம். 5வது 4.5 வருஷத்துக்கு அப்புறம் 1 வருஷம் அவங்க பயிற்சி மருத்துவரா இருப்பாங்க. அந்த பயிற்சி மருத்துவ காலத்திற்கு அவங்க கட்டணம் வசூலிக்க கூடாது. சட்டப்படி விதியின்படி வசூலிக்க கூடாது. நிறைய மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைகள் அந்த 5 வருடங்களுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அதுக்கு ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அவங்க போய் என்கொயரி பண்ணிட்டு அவங்க 2 டேஸ்ல ரிப்போர்ட் வந்து டிஎம்இ மேடம் இருக்காங்க. 2 டேஸ்ல ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக சட்டப்பூர்வ விதிப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுங்க.
இஷ்யூஸ் வந்து நீங்க சால்வ் பண்றதுக்கு ஏதாவது பேரண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட் வந்து தயாரா இருக்காங்க. இல்ல பேரண்ட் அதாவது சரி நீங்க சொல்றத பார்த்து நீங்க சொல்றீங்க. நான் இதன் மூலமாக பொதுமக்களுக்கும் தனியார் கல்லூரியில் படிக்கிற மருத்துவ மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். நீங்க தயவு செய்து நீங்க தைரியமா நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களோட ஆட்சி நடக்குது. நீங்க தைரியமா 4.5 வருஷத்துக்கு மேல ஃபீஸ் நீங்க கொடுக்க வேண்டாம். அப்படி வேற எந்த வகையிலேயாச்சும் ஃபீஸ் கலெக்ட் பண்றதா இருந்தா நீங்க நேரடியாக புகார் தெரிவிக்கலாம். 104 நம்ம பாத்தீங்கன்னா 104 ஹெல்ப்லைன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமான ஹெல்ப்லைன் அது. 104ல அதிக கட்டணம் 4.5 வருடங்களுக்கு மேல அதிக கட்டணம் டிமாண்ட் பண்ணாங்கன்னா நீங்க 104 ஹெல்ப்லைன்ல நீங்க தைரியமாக கண்டிப்பாக நீங்க புகார் சொல்லுங்க. They also complain about stipends. PG stipend, CRRI stipend, colleges, many colleges. Can we find that? Private colleges. We will see that. Definitely, ma'am, with regard to stipend also, we'll definitely, if there is a complaint, we'll definitely take action. See, there is no compromise. நான் என்ன சொல்லிக்கிறேன்னா எந்த காம்ப்ரமைஸும் இல்ல, எந்த ஒரு சமரசமும் கிடையாது. இந்த unfortunately, students who are studying feel victimized if they have to feel labeled. So that's why we are taking without anonymously, sir. We are taking the complaint anonymously. சரி, நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா இதுதான் சாராம்சம். என்னன்னா எந்தவித காம்ப்ரமைஸும், நோ காம்ப்ரமைஸ், எந்தவித சமரசமும் கிடையாது. யாரு தவறு செஞ்சிருந்தாலும் விதிகளின்படி சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல இந்த பிரஸ் மீட் மூலமா என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா MRB மூலமாக சென்ற முறை தேர்வு எழுதி இப்ப 771 டாக்டர்ஸுக்கு விரைவில் பணி நியமன அந்த ஆர்டரை வழங்க போறோம். அரசு சார்பில் வழங்க போறோம். மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நேரம் கேட்டிருக்கோம். கிடைச்ச உடனே 751 அரசு மருத்துவர்கள் புதிதாக நியமிக்க போறாங்க. 751. அது மட்டுமல்ல 1353 சுகாதார ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர்கள், சுகாதார ஆய்வாளர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் எக்ஸாம்ஸும் நடந்திருந்தது. ஒரு கோர்ட் கேஸ் விஷயமாக அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் கொடுக்க முடியாம இருந்தது. அவங்க கூட ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசல்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்காம ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு செய்தி என்னன்னா, நம்ம கோர்ட்ல இருந்து ஆர்டர்ஸ் வந்தது, அதுக்காக தான் டிலே ஆச்சு. 1353 ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் போஸ்டும் அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸும் விரைவில் நம்ம வழங்க போறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இது தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.